வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவேல் ரவிகாந்தோட ஹவு டு கெட் ரிச் வித்வுட் கெட்டிங் லக்கி அப்படிங்கிற ட்வீஸ்ட் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இது 13வது பாகம். இந்த பகுதிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பகுதிகள் பற்றின இந்த மாதிரியான ஒரு சீரீஸை பற்றின ஒரு சின்ன ஒரு அறிவு மட்டும் பார்த்துட்டு போகலாம். பொதுவாக இந்த வெல்த் மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள் மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி நிறைய சீரீஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஃப்யூச்சர்லேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம். எதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுறோம்? ஏன்னா இதில் வந்து இதை பண்ணுங்கள், இதை பண்ணால் இது நடக்கும், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இல்லவே இல்லையே. இது வந்து ஜென்ரலாக வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு கருத்து சொல்கிற மாதிரி, ஒரு தத்துவம் சொல்கிற மாதிரி தானே இருக்குது. இது எதற்காக, இதை ஏன் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், இந்த பகுதிகளை பற்றின ஒரு புரிதல் வந்து நமக்கு தேவைப்படுது. அது என்ன அப்படின்னா, இதில் எந்த விதமான டைரக்ட் ஐடியாஸும் கொடுக்கப்பட்டிருக்காது. இதை பண்ணுனா இது நடக்கும், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவையும் அவங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ நீங்கள் எப்படி யோசித்து என்ன மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்டயே வந்து இந்த கருத்துக்கள் எல்லாமே விட்டுரும். ஆனால் எதை செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த கருத்துக்களை வச்சு சிந்திச்சா கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஃபிலாசபி மாதிரி தான். உங்களுடைய அறிவுக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு தீனி போடுற மாதிரியான விஷயங்கள் தான். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய தாட் ப்ராசஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த சீரியஸ் வந்து க்ரியேட் பண்ணப்படுது. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில நேரத்தில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். நீங்கள் வந்து நான் வந்து இந்த ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிறேனே, இது வந்து இவங்க இப்படி சொல்கிறாங்களே, இது வந்து எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேள்விகள் வரும். பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த விஷயமே வந்து ப்ராக்டிக்கலி வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பட் எல்லாருனாலையும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளால் வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிற விஷயத்த பாசிபிளாக மாற்ற முடியும். அதாவது சாத்தியமில்லாத, நடைமுறைக்கு பின்பற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து அந்த கருத்தை நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கட்டத்தில், ஏதோ ஒரு விதத்தில் நாம் அதை செஞ்சு முடிச்சிடுவோம். நம்மளால் அதை செய்ய முடியும். அதை செய்யறதுக்கான வழி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்துக்கள் உங்கள் மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு அப்படின்னா, என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து தானாகவே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தொடர்ச்சியாக நிறைய சீரீஸாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு இது வந்து முரண்படுது அல்லது இது வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒரு சின்ன பகுதியை மட்டும் வச்சுட்டு ஒரு பெரிய விஷயத்தை வந்து பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகளை ஒன்றா இணைக்க வேண்டியது உங்களுடைய வேலை. அதாவது இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி ஒன்றா புரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. சரி, இன்றைக்கான டாபிக் உள்ள போகலாம். இன்றைக்கான டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இதில் வந்து ஒரு 4 முக்கியமான ஐடியாஸை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது ஐடியா, in an age of infinite leverage, judgment becomes the most important skill. இதில் 2 விஷயம் நீங்கள் கவனிக்கணும் நண்பர்களே. முதலாவது என்ன அப்படின்னா, இது என்ன காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் ஆஃப் இன்ஃபைனைட் லெவரேஜ். ஸோ லேவரேஜ் கொட்டி கிடக்குது, அபண்டண்ட்டாக கொட்டி கிடக்கிற ஒரு காலகட்டம் இது. லேவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு கான்செப்ட் போன பதிவில் நம்ம வந்து பார்த்தோம். அதாவது ஒரு குறைவான ஒரு வேலையை பயன்படுத்தி அல்லது குறைவான ஒரு செயல் மூலமாக மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்கிறது. அது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையை டைரெக்டாக செயல்படாமல் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அந்த வேலையை நீங்கள் செய்ய வச்சிங்க அப்படின்னா அது வந்து லேவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேங்க்குக்கு போய் பணம் கட்டணும், க்யூவில் நிற்கணும் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்களுடைய செல்ஃபோன் மூலமாக அல்லது கூகுள் பே மூலமாக யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் வந்து பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்துகிற அந்த கூகுள் பேவோ அல்லது அந்த நெட் பேங்கிங் அப்படிங்கிற அந்த ஆப்போ அது வந்து ஒரு லேவரேஜாக உங்களுக்கு செயல்படுது. உங்களுக்கு நிறைய நேரத்தை மிச்சப்படுத்துது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேலையை நிறைய மற்றவர்களை பயன்படுத்தி நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து லேவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மனிதர்கள் எடுத்துக்கலாம், கருவிகளை எடுத்துக்கலாம், ஆப்ஸாக இருக்கலாம், நிறைய டூல்ஸாக இருக்கலாம், எது வேணால் எடுத்துக்கோங்க. எதையெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம்,
நாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற வேலையை எவ்வளோ வேகமாக செய்யணும், இதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தான் வந்து லேவரேஜ் அப்படிங்கிறது. ஸோ இந்த லேவரேஜ் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு நவல் ரவிகாந்த் சொல்கிறாரு. ஒரு விதத்தில் பார்த்தா அது வந்து உண்மை தான். என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற வந்து ஒரு கதை கிடையாது, உண்மையாகவே இன்றைக்கும் நிறைய பேர் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒரு யூடியூப் சேனலை வந்து ஒருத்தர் ரன் பண்ணுவார். ஆனால் அவர் எந்த விதத்துலேயும் ஒரு கண்டென்ட்டை எழுதக்கூட மாட்டார். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, என்ன கண்டென்ட் இந்த சேனலில் போடுறாங்க அப்படின்னு கூட தெரியாது. ஆனால் நிறைய பேர் இப்படி யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டென்ட்டை எழுதுறதுக்கு ஒரு ஆள், வீடியோவை அதை எடிட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள், அதை அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்திலும் தான் தலையிடாமல் ஒரு 4-5 பேரை வச்சு ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, லேவரேஜ், பீப்புள் லேவரேஜை அவர் பயன்படுத்திக்கிறாரு. டெக்னாலஜிக்கல் லேவரேஜ் வந்து அவர் பயன்படுத்திக்கிறாரு. யூடியூப் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தையும் உருவாக்குறாரு. இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற அத்தனை பேருமே வந்து லேவரேஜ், அத்தனை மெஷினரிஸ்மே லேவரேஜ், அத்தனை டெக்னாலஜி அப்படிங்கிறதுமே லேவரேஜ். ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் லேவரேஜ். அதாவது உங்களுடைய நேரத்தை எந்த விதத்துலையும் மிச்சப்படுத்த முடியும். அதற்கு நீங்கள் வந்து சரியாக உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய திறமைகளையும் பயன்படுத்தினா மட்டும் போதும். அந்த வேலையை செய்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் ஆகிப்போச்சு இன்றைக்கி. இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது முடிவெடுத்தல். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா இது சரி, இது தவறு, இதை பண்ணினா கரெக்டாக இருக்கும், இதை பண்ணினா வந்து சரியாக வராது, இது ஒத்து வரும், இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த ஜட்ஜ்மெண்ட், அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கான அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த திறமை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு திறமை அப்படிங்கிறாரு. இது திறமை அப்படின்னா இதை யார் வேண்டும்னாலும் வளர்த்துக்க முடியும். அதுதான் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ ஒரு ஸ்கில்லை நீங்களோ நானோ வேறு யாரோ டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தேவை என்ன அப்படின்னா, அதை வந்து அந்த ஸ்கில்லை வந்து நம்ம படிப்படியாக பயிற்சி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நாம் இருக்கிறது ஒரு ஏஜ் ஆஃப் இன்ஃபைனட் லெவரேஜில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, முடிவெடுக்கக்கூடிய ஜட்ஜ் பண்ணக்கூடிய திறமை அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி தேவைப்படுகிறது. சரி, இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் சரி, ஒரு விஷயம் தவறு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் இல்லைங்களா. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து 2வது ஐடியா. ஜட்ஜ்மெண்ட் இஸ் நோவிங் த லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் ஆஃப் யுவர் ஆக்ஷன். நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா அதனுடைய நீண்ட நெடும் காலத்தில் என்னென்ன மாதிரியான விளைவுகளை அது ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த முடிவை எடுத்தீங்க அப்படின்னா அது சரியான ஒரு டெசிஷன், அது ஒரு சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து சிந்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய முடிவுகளை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள், எல்லா முடிவுகளும் எல்லாம் முக்கியமான முடிவுகளில் அந்த முடிவுகளை பற்றி நாம் லாங் டேர்மாக யோசிக்கிறோமா? அதாவது இப்போ இன்றைக்கி எனக்கு இந்த ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் முடிவெடுக்கிறேன்னா, இல்லை அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம், அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம், அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம், அல்லது எனக்கு இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் எனக்கு வரும்போது நான் இன்றைக்கி எடுத்த இந்த முடிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும், எந்த அளவுக்கு அது எனக்கு உதவி பண்ணும், என்னுடைய வாழ்க்கை நல்லா போகிறதுக்கு, மேம்படுவதற்கு எந்த அளவுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது அல்லது டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் நாம் முடிவெடுக்கிறோமா. அப்படி எடுத்தோம் அப்படின்னா அது சரியான முடிவு. அதை யோசிக்காமல், அந்த லாங் டேர்ம் திங்கிங் இல்லாமல், அதுவும் எஸ்பெஷலி லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற அந்த விளைவுகளை நாம் யோசிக்காமல் நாம் முடிவெடுத்தோம் அப்படின்னா அது தப்பான ஒரு முடிவு. திருவள்ளுவரே அது அழகாக சொல்லியிருக்கிறாரு, எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதாவது ஒரு செயலை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பதாக நீங்கள் என்ன வேண்டும், நீங்கள் நல்லா யோசிக்கணும், நீங்கள் நல்லா திங்க் பண்ணணும். எதை பற்றி? லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நீண்ட நெடுங்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நீங்கள் நல்லா எண்ண வேண்டும். ஸோ அடுத்த ஐடியா என்ன அப்படின்னா, வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆஃபன் லெஸ் தேன் யூஸ்லெஸ். இங்கே தான் வந்து நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம
முடிவெடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் அப்படிலாம் வந்து பார்த்தோம். இந்த இடத்துல நான் எப்படி சரியாக முடிவு எடுக்கிறது, சரியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி நான் வந்து பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் அது பிரயோஜனமாக இருக்காது அப்படின்னு இவரே சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மறைமுகமாக இங்கே ஒரு மெசேஜ் இருக்குது. அதாவது நாம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே நமக்கு அனுபவத்தை தருகிறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம், ஒரு காலத்துக்கு அப்புறம் நாம் எடுத்த அந்த சரியான மற்றும் தவறான, நான் திரும்பவும் சொல்கிறேன், சரியான மற்றும் தவறான அந்த முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் நமக்கு அனுபவமாக ஒரு காலகட்டத்தில் சரியான முடிவை எடுப்பதற்கு நமக்கு வந்து உதவி பண்ணும். ஸோ நம்ம வந்து ஒரு ரைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரைட் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும், நீங்கள் டெசிஷன் எடுக்கணும், நீங்கள் முடிவு பண்ணணும், இது சரி இது தவறு அப்படின்னு நீங்கள் இப்போ இருந்தே அந்த ஒரு முடிவுகளை எடுத்து பழகணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரியாக டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்மளை அதை வந்து கொண்டு வந்து விட்டுரும். அடுத்தது 4வது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், டாப் இன்வெஸ்டர்ஸ் ஆஃபன் சவுண்ட் லைக் ஃபிலாசபர்ஸ். இந்த இடத்துல வந்து நவேல் ரவிகாந்த், வாரன் பஃபட்டை பற்றியோ இல்லை சார்லி மங்கர் அந்த மாதிரியான ஆட்களை பற்றி பேசுகிறாரு. இவங்க எல்லாருமே இவங்களுடைய அந்த இன்டர்வியூஸ்லேயோ அல்லது இவங்களுடைய அந்த மேடை பேச்சுகளில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ ஒரு தத்துவ அறிஞர் மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய தத்துவ ரீதியான விஷயங்களை உள்ளே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது எதற்காக? இவங்களுடைய வேலை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே, இன்வெஸ்டராக தானே இவங்க இருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜேர்னல்ஸை படிக்க வேண்டியது தானே, அது சம்மந்தப்பட்ட புக்ஸை படிக்க வேண்டியது தானே, அது சம்மந்தப்பட்ட மனிதர்களோடு பழக வேண்டியது தானே. இவங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு ஏதோ தத்துவ ரீதியான கருத்துக்களை உள்வாங்குறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் எதற்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஒரே ஒரு காரணம், நீங்கள் வந்து ஒரு சரியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ரைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இப்போ மார்க்கெட்டை பற்றி நீங்கள் வந்து அதை பற்றி மட்டுமே படிச்சுட்டு அதை பற்றி மட்டுமே நீங்கள் சரியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபரை அவங்களால இருக்க முடியாது. நீங்கள் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். அதில் வந்து ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம எல்லாத்தையும் அனுபவித்து தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி யாரோ ஒரு மனுஷன் அனுபவிச்சிருக்குன்னா அவங்க எழுதி வச்ச ஒரு விஷயந்தான் இந்த தத்துவம். அவங்களுடைய அனுபவ ஞான வார்த்தைகள் தான் இந்த தத்துவங்கள், ஃபிலாசபி. அது எக்கச்சக்கமாக நம்ம மொழியில் நம்ம கொட்டி கிடக்குது. நம்மளுடைய வேலை எப்படின்னா அதை தேடி நாம் வந்து படிக்கணும். ஸோ இந்த ஃபிலாசபி மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் எல்லா விஷயங்களை குறித்தும் நாம் படிக்க வேண்டும். ஸோ சரியாக நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னா எல்லாவற்றையும் குறித்த அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும், ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளால் சரியாக இதுதான் சரி இது தவறு அப்படின்னு நாம் முடிவெடுக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுக்கக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு வரும். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து நிறைய முடிவுகளை எடுத்து பழகணும், நீங்கள் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை நீங்கள் வந்து மேக் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து அதெல்லாம் அனுபவமாக சேர்ந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் சரியான முடிவெடுக்கக்கூடிய தன்மைக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் எல்லாருனாலையும் சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த தைரியம் வரமாட்டேங்குது? ஏன் நமக்குள்ள ஒரு பயம் வருது? ஏன் நம்ம தவறு பண்ணிடுவோமோன்னு ஒரு பயம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சரியான ஒரு நாலேஜ், அந்த நாலேஜ் மேலே நமக்கு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இல்லாததுனால தான் நம்மளால் முடிவுகளை எடுக்க முடியல. நண்பர்களே, யாராவது ஒருத்தங்க உங்களை ஏமாற்றும் போது இந்த விஷயம் கரெக்டு, இது சரி அப்படின்னு அவங்க உங்களை நம்ப வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஏமாறுவதற்கான ஒரு முடிவு எடுத்துருக்கிறீங்க, ஒரு செயல் செஞ்சுருக்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆஹா நம்மளை இவங்க ஏமாற்றிட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு விஷயம் வருது பார்த்தீங்களா. என்னென்னா, அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நீங்கள் நம்பி விட்டீர்கள். ஸோ அவங்க சொன்ன விஷயங்கிறத நாலேஜ்னு எடுத்துக்கோங்க, நீங்கள் நம்பிட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் சரியாக கண்மூடித்தனமாக ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு செயல்படுறீங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் முடிவுகளை எடுத்து பழகுவீங்க. அதுக்கப்புறம்தான் அது அனுபவமாக மாறும். ஸோ எல்லாவற்றை குறித்தும் நீங்கள் அறிந்து வைத்துக்கொள்வது உங்களுடைய அறிவை
பெருக்கி வைத்துக்கொள்வது அவசியமாகும். ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் மட்டும் போகக்கூடாது. உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள் 80% ஆகவும் மற்ற விஷயங்களை ஒரு 20% நீங்கள் வந்து கட்டாயமாக கவனம் செலுத்தணும். அப்போ தான் நீங்கள் வந்து முழுமையாக அந்த 80% இருக்குது பார்த்தீங்களா, அதையே நீங்கள் முழுமையாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஸோ நண்பர்களே, இந்த கருத்துக்களை எல்லாம் இன்னொரு முறை நல்லா சிந்திச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை செய்யும். உங்களுடைய அந்த தாட் வந்து இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் சிந்தனை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சரியான பதிவுகள் கருத்துக்களால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் திங்க் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அப்போது உங்களுடைய வாழ்க்கை அந்த பாயிண்ட்லேருந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு ஃபார்முலா. ஸோ அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.